ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹிஸ்ட்ரி ஆஃப் கேஜிஎஃப் லாக் 5. இந்த லாக் 5ல் இந்த வீல் பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன். ஆமாம், இந்த வீல் வந்துட்டு அண்டர் கிரவுண்ட் காஸ்டிங்காக ஒரு கேரேஜை கொண்டு வரக்கூடிய ஒரு லிஃப்டாக செயல்படுது இந்த வீலு. மைனிங் மேலே இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வீல் வந்துட்டு மைனிங் ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது சுற்றிக்கிட்டே இருக்கும். இதுலேருந்து ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். கேஜிஎஃப் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு விதமான நாய்ஸாகவே இருக்கும். அதுவும் நல்லா தான் இருக்கும். நாங்கள் சின்ன வயசில் இதெல்லாம் வந்துட்டு உணர்ந்திருக்கோம். இன் அண்டர் அண்டர் கிராஸ்ட் மைனிங் என்னொன்று தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் சில வருஷங்களுக்கு முன்னாடி கேள்விப்பட்ட ஒரு விஷயம், அண்டர் கிரவுண்ட் காஸ்டிங்காக ஆட்கள் தேடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 10 பேரை வந்துட்டு இந்த சுரங்கத்துக்குள்ளே வேலைக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க திரும்பி வரவே இல்லை. அவங்க எல்லாருமே ஸ்பாட் அவுட் ஆகியிருக்காங்க. அந்த 10 பேருமே உயிரோடு இல்லை. அப்படி இருந்தாலுமே நம்ம எம்ப்ளாயிஸ், இதில் வேலை செஞ்சுட்டு இருந்த எம்ப்ளாயிஸோ இல்லை இந்த வேலைக்காக காத்துட்டு இருந்த எம்ப்ளாயிஸோ இந்த மைனிங்கில் வேலை செய்கிறத கண்டினியூ பண்ணுறத நிறுத்தவே இல்லை. இவ்வளோ மன உறுதியும் தைரியமும் கொண்ட நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு வந்துட்டு இந்த கவர்மெண்ட் வந்துட்டு ஏதாவது ஸ்டெப் எடுத்து இன்னும் கொஞ்சம் நாளைக்காவது இதில் வேலை கொடுத்துருக்கலாம். இந்த எம்ப்ளாயிஸ் மாதிரி இனி ரீஸ்டார்ட் பண்ணாலும் இந்த மைனிங்கில் ஒர்க் பண்ணக்கூடிய மன தைரியமும் வலிமையும் இந்த ஜெனரேஷனுக்கு